ஒரு பையன் அடுத்து வெங்கட் சீக்கிரம் முடிச்சிடறாரு. வெங்கட் எப்படின்னா திடீர்னு பார்த்தா நல்லா க்ளோஸ் ஆகி நல்லா பழகிட்டான். ஸோ அந்த ஒரு டக்குன்னு எப்படின்னு தெரியல, எனக்கு அவனுக்கு ஒரு பாண்டு இருந்துச்சு. அது வெங்கட் எப்படின்னு தெரியல, திடீர்னு வந்து நல்லா பயங்கர க்ளோஸாக பழகிட்டான். ஏதோ நம்ம பக்கத்து வீட்டு பையன் அந்த மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு. நம்ம ஊரில் பக்கத்து வீட்டு பையன் பொறுமையாக பேசலாம் அந்த மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு. சேம் வந்துட்டு கவிமே அப்படிதான். அவன் வந்துட்டு கொஞ்சம் உரிமையாக சொந்தக்கார பையன், சொந்தக்காரத்தில் சித்தப்பா பையன் அந்த மாதிரி ஒரு நம்ம என்ன சொல்லலாம், திட்டாலும் இது பண்ணாலும் வாங்கிக்குவான், கண்டுக்க மாட்டான். சேம் அதே தான் வெங்கட்டும். இதுவும் அஜய் வந்துட்டு எப்படின்னா இடம் மாற்றி விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்பப்போ நம்ம பார்க்குறது சின்ன 1-2 விஷயங்கள் நம்ம தவறாக பண்ணால் சொல்கிறதா இருக்கட்டும். எனக்கு அதுக்கு நிறைய விஷயங்கள் முரண்பாடு இருக்கட்டும். அங்கேயே திட்டிருக்கோம். பட் ஆனால் அடுத்த விஷயம் நாங்கள் திருப்பி வந்து பேசியிருக்கோம். அந்த கேரி ஃபார்வர்ட் பண்ணதில்லை. அந்த இதை எடுத்துக்கிட்டு தலையில் வச்சுக்கிட்டு நீ அப்போ திட்டினல நான் பேசாமல் அப்படிலாம் கிடையாது. அடுத்த விஷயம் வந்துட்டு சிரிச்சு அந்த இடத்துல நாங்கள் ஆக்சுவலாக திட்டிருப்போம், முறைச்சிட்டு தான் இருந்திருப்போம். பட் அடுத்த விஷயம் சிரிச்சிட்டு போயிருந்திருப்போம். சும்மா அது நாங்கள் 2 பேரும் தலையில் ஏற்றுனதில்லை. ஸோ அந்த ஹேபிட் வந்துட்டு அஜய் பயங்கரமாக எனக்கு பிடிச்ச விஷயங்கள். ஸோ அஜய் இப்போ இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது. வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்களாக இருக்கட்டும் நிறைய சொல்லியிருக்காரு. பட் ஸோ எனக்கு என்ன சொல்கிறேன், பக்கத்துலேருந்து ராம்ப்ரோ வந்துட்டு பயங்கர ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டீயில் தாண்டி ஒரு மென்டாராக நான் பார்க்குறேன் அவர். ஏன்னா வந்துட்டு சில இடத்துல வந்து அவர் சில விஷயங்கள் வந்து பண்ணணும் அவசியமே கிடையாது. ஆக்சுவலாக வந்துட்டு எங்களுக்கு இந்த ரெண்டல் எல்லாம் மாற்றுறப்ப வந்துட்டு எங்களுக்கு பண்ணக்கூடிய இடத்துல வந்துட்டு இன்னொரு ஆள் இருந்திருக்கணும். பட் ஆனால் அவர் இறங்கி வந்து எங்களுக்கு வந்து அது ஃபைல்ஸ்லாம் காப்பி பண்ணி மாற்றி அங்கேருந்து வந்து அது மாதிரி எனக்கு ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவர் எங்கேருந்து அங்கேருந்து ரிசீவ் பண்ணி கொண்டு வரதா இருக்கட்டும். சில விஷயங்கள் வந்துட்டு பயங்கர ஒரு மென்டராக இருந்திருக்காரு. பயங்கர ஒரு சப்போர்ட்டிவாக நம்ம ஏதாச்சும் ப்ராப்ளம்லாம் போய் சொன்னால் ஃபஸ்ட் ஓகே கேட்டு அதை ஆனால் கரெக்டாக சரியான இடத்துல பண்ணி கொடுப்பார். ஸோ அதை வந்துட்டு என்ன சொல்கிறது, சம்டைம்ஸ் நம்ம பேச முடியாத இடத்துல ஒருத்தர் இருக்கப்போ அவர் போய் ஆர்கனைஸ் பண்ணி வச்சு பேசி புஷ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஆள் கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக ஒரு மென்டராக இருந்திருக்காரு ராம்ப்ரோ வந்துட்டு. அருள் ப்ரோ அருள் வந்துட்டு எப்படின்னா அந்த வருஷம் அந்த எங்கள்கிட்ட வந்து க்ளோஸ் ஆகலை. அப்புறம் போக நல்லா க்ளோஸ் ஆனார். பரவாயில்ல, அவர் வயசில் இருந்தால் மூத்தவங்க நாங்கள் பயங்கரமாக கலாய்ப்போம். அந்த கலாயெல்லாம் வாங்கிட்டு சிரிச்சிட்டு புன்முகத்தோடு எங்கள்கிட்ட பேசுவார். ஸோ எனக்கும் நிறையா லைஃப் அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காரு, லவ் அட்வைஸ்லாம் நிறையா பண்ணார். ஸோ அவர் போகிற முன்னாடி என்னை விஷ் பண்ணிட்டு போகிறார். தேங்க்யூ. அடுத்து வந்து அசோக் ப்ரோ, என்னோட எங்கள் டீம் அசோக் ப்ரோ எங்கள் டீம் லீடு. அவர் எப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு பாண்டிங் இருக்கும். பட் ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பார். பட் எங்களோட அட்டாச் ஆக மாட்டார். ஸோ நல்ல ஒரு டீம் லீட். அடுத்து யாரை விட்டேன், யாரோ சொன்னாங்க முடிச்சு போயிடலாம். அவ்வளோ கோவர் வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு குரூப்பில் போட்டு பார்ப்பேன், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஆமாம், இது வந்து பயங்கர ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கூடவே வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம சப்போர்ட் பண்ண ஒருத்தர் இடத்த மாறி வச்சு இது பண்ணாரு. ஜாலியாக இருந்துச்சு, ஒரு ஃபன்னாலாம் போச்சு. சரி, உங்க கரியருக்கு முக்கியமான ஒரு ஆள் என்னையா எடுக்கிற அவரை அவ்வளோ கேட்பேன். அது கொஞ்சம் எடிட்டிங் டீம்லேயே ஒரு சாரி அது ஐஸ்வர்யா தான். அது வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயம் வந்து இளமிஸ்ல வந்து பண்ணி ஒரு ட்ரை பண்ணாங்க. அதற்கு காரணமான எல்லாமே இந்த அப்துல் ப்ரோ தான். ஐஸ்வர்யா என்ன பிடிச்சதுன்னா, இப்போ எங்களால் இங்கே வந்துட்டு வரவும் இல்லை, போக முடியல. பட் ஆனால் எதுக்காக எல்லாம் அடிக்கடி பார்க்க அங்கே வந்து சத்தியமாக தெரில. ஆனால் இங்கே தான் எங்கள் பார்க்க வந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்காக பெரிய ஹார்ட் சாங். ஒரு நாளே அங்கேருந்து வர முடியல. ஆமாம், அதேண்ணா சேம்ண்ணா. இங்கே ஒரு மனுஷன் இங்கிருந்து அது வரைக்கும் வரணும்னா ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு 4-3 ஆக்சிடென்ட் ஒரே மாதத்தில் பார்த்துட்டு வராங்கன்னா அந்த மனசு எப்படி வருதுன்னே தெரில. இருந்தாலும் பார்க்க வராங்கன்னா லைக் அவங்கள தாண்டி நம்ம மேலே ஏதோ ஒரு இது இருக்குல்ல, ஈர்ப்பு வச்சுக்கலாம். நான் ஃபோன் பேசினட்டு எதுவுமே இல்லை, இருந்தாலும் எங்கிட்ட நல்லா க்ளோஸாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. லைக் அப்படி பார்க்குறப்ப ஐஸ்வர்யா ஒரு கிரேட் கேரக்டர் தாங்க. ஓகே, both of you bye. Bye. கட் பண்ணிட்டு போட்டோ எடு.